வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் பற்றி தான். அதில் களவியல் மகிழ்தல் தவிர அப்படின்னு. இந்த களவியல்ங்கிறதே உங்களுக்கு தெரியும். எதை பற்றினா காமோனர்களை பற்றி தான் அருணகிரிநாதர் அழகாக பாட போகிறார். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் என்னோடய நண்பர்கள் எல்லாம் சந்திக்க போன ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரீயூனியன் போனதுனால ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அது திரும்பி வரும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, முருகன் அந்த காலத்தை தான் அருள் புரிஞ்சாரா? ஸோ அந்த சங்க காலத்துலலாம் இது ஒரு மேஜிக் நடந்துச்சு இல்லையா? சின்னப்ப தேவர் இருக்கா இல்லையா? அவரோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா முருகன் அருள் புரிந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மேஜிக் நடக்கும் கடைசி நிமிஷத்தில். ஸோ அதுமாரி அந்த படத்தில் தான் மட்டும் பார்க்க முடியுமா, ரியல் லைஃப்பில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என் லைஃப்பில் நிறையா நடந்துச்சு. அதில் இப்போ நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோயில் பற்றின ஒரு செல்ல இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்புகள் பாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல் விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ரீயூனியன் பற்றி. அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் நான் என்னோடய லைஃப்பில் நடந்த முருகன் என்னோடய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் இருக்கு, அதெல்லாம் போக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்மால் அற்புதம், அதாவது என்னோடய லைஃப்பில் இப்போ தேவையான ஒரு அற்புதத்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்க எல்லாருமே இந்தியாவில் தான் படிக்கிறாங்க. நான் மட்டும் கத்தாரில் இருக்கேன். என்னோடய ஃபேமிலி இந்தியாவில் இருக்காங்க. பட் என்னோடய ஃபேமிலிக்கு ஃபேமிலி விசா இருக்குது. அதாவது கத்தாருக்கு ஃபேமிலி விசா இருக்குது. ஏன்னா முன்னாடி ஆல்ரெடி இங்கே கத்தாரில் இருந்தாங்க, என் கூட தான் இருந்தாங்க. இப்போது பசங்க ஸ்கூலில் மேலே படிக்கணுங்கிறதுக்காக அங்கே இந்தியா அனுப்பிச்சு எவ்ரி 6 மந்த் ஒரு தடவை என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இதுதான் விசா ப்ராசஸ். சப்போஸ் உங்களுக்கு 6 மந்த் என்ட்ரி கொடுக்க முடியல அப்படின்னா 1 இயர்க்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஆனால் வித் ஃபைனோட ஒரு 500 ரியால்னு வச்சிங்களேன். அந்த 500 ரியால் ஃபைன் பே பண்ணணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னோடய பெரிய பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா 12th படிக்கிறா. ஸோ 12th படிக்கிறதுனால அவளால் இந்த சுச்சுவேஷனில் என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்து வர முடியல. அதாவது என்னென்னா, என்னோடய மனைவி மற்றும் என்னோடய ட்வின்ஸ் கடைசியாக பிறந்த 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்க, அவங்க மட்டும் கத்தாருக்கு வர மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் என்னோடய விதி வருஷம் என்ன அப்படின்னா, என்னோடய ரீயூனியன் ஸ்கூலோட ரீயூனியன் பார்த்திங்க அப்படின்னா, என் ஃபேமிலி கத்தார் இருந்தாங்க, நான் மட்டும் இந்தியாவுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. வேறு வழி கிடையாது. காஸ்ட்டை பற்றி அதாவது பணத்தை பற்றி நான் அந்த இடத்துல உறுதி பண்ணிக்கல. ஏன்னா நண்பர்களை ரொம்ப தருணத்துக்கு ஒரு பழைய நினைவுகளை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். ஆனால் அட் த சேம் டைம் என்னோடய ஃபேமிலி அந்த விசா தவிர்க்க முடியாத காரணத்தால் லேட்டாக வர முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு டேட் பர்டிகுலர் 1 இயர்க்குள்ளே என்ட்ரி ஆகணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ இப்படி இருந்த சுச்சுவேஷனில் நான் இந்தியா போகும்போது ரீயூனியன் நடந்துச்சு. ஆனால் என்னோடய ஒய்ஃப்கிட்ட ஒரு முன்னாடியே சொல்லிட்டு போனேன். நான் போகும்போது ரக்ஷா வந்துட்டா, மன்னிக்கணும், என் பெரிய பொண்ணு பேர் ரக்ஷா, நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். அவள் என் கூட வந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆனால் சுச்சுவேஷன் விதிவசம் என்னென்னா, அவளுக்கு ஸ்கூல் நான் ரீயூனியன் நடக்க போகிற டைமில் கூட என்ன ஆச்சு அப்படின்னா, அவளால் வர முடியல. ஏன்னா ஸ்கூல் அப்பயும் நடந்துகிட்டு இருந்துச்சு, என் ஒய்ஃபு வரும்போதும் நடந்துகிட்டு இருந்துச்சு, நான் இந்தியா போகும்போதும் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ரீயூனியன் 12th மே நடந்துச்சு. அவளுக்கு ஸ்கூல் முடிகிறது பார்த்திங்கன்னா 28th தான் ஸ்கூல் முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பதிவு செய்கிற இந்த டைம் பார்த்திங்கன்னா May 20th. ஓகே, இன்னும் 8 நாள் அந்த ஸ்கூல் இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுதான் சுச்சுவேஷன். ஓவராலாக இதுதான் என்னோடய சுச்சுவேஷன். அப்போது May 11th அப்போ இந்தியாவுக்கு நான் போயிருந்தேன். போகும்போது என்னோட சார், ஃபிசிக்ஸ் சார் இருக்காங்க ரீயூனியனில். எங்களோட சாரையும் எங்களோட இயற்பியல், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி ஆசிரியர் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. மொமெண்டம் இருந்தோன்னே என்னோடய ஃபிசிக்ஸ் சார் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட், ஆன்மீகம் ரிலேட்டட் நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ அவர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணார். என்னென்னா, நீங்கள் என்ன வேலைக்கு போயிருந்தாலும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் கற்றுக் கொடுத்துருங்க, அவங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் இது மாதிரி திருப்புகள் நான் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்த நாள் இந்த ரீயூனியன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் சென்னைக்கு மறுபடியும் ஊருக்கு போகிறதுக்காக போயிட்டேன். என்னோடய பொண்ணை கூப்பிட்டு போக முடியல, ஏன்னா ஸ்கூல் இருக்குங்கிறதுனால. அப்படி நான் சென்னை போய்ட்டு பல்லவன் எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். என் கையில் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி மலையோட
தல வரலாறு புக்கு கையில் வச்சுருக்கேன். அப்போது எனக்கு அனந்தராமன் சார் சொன்னது, என்னோடய இயற்பியல் ஆசிரியர் இருக்கார் இல்லையா, ஃபிசிக்ஸ் சார் வந்து சொன்ன ஞாபகம் விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் சொன்னோன்னே அவருக்கு நான் அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டேன், திருப்புகள் புக்கு லிங்க் அனுப்பிச்சு அவருக்கு கால் பண்ணேன். சார், நான் இதுமாரி என்னோடய திருப்புகள் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணார். அப்படி கால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டாக நான் போட்டிருக்க அத்தனை வீடியோஸும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீ அந்த நான் என்னென்னலாம் சொன்னனோ அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, கிருபானந்தர் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஆசிரியர், என்னோடய குரு என்னை வந்து ஒரு புகழும்போது அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எனக்கு கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணார். என்ன ஷேர் பண்ணார் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். எனக்கே இப்போ தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போதே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஜன்னல் வழியே எட்டி பார்த்துட்ருக்கேன். பல்லவன் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் வந்து எட்டி பார்த்துட்ருக்கேன். அப்படி எட்டி பார்த்துட்ருக்கும்போது கையில் அதாவது சுவாமியில தலை வரலாறு, என்னோடய ஆசிரியர்கிட்டேருந்து குருவிட்டேருந்து திருச்செந்தூர் முருகனோட இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறார். அந்த டைமில் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு மயில் நிற்கிது. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எனக்கு அவர் சொன்ன ஆரம்பித்த உடனே எனக்கு புல்லரிச்சிச்சு. அதாவது முடியெல்லாம் நட்டுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதை நான் சார், நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எனக்கு இப்படி ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறப்ப முருகன் பார்க்குறேன், மயில் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது இது ஒரு அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷனில் நினச்சி பார்க்க முடியாது, முருகனோட அருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, ராமர் காட்டுக்கு போனார் இல்லையா, அப்போது கைகேயி அம்மா வந்து ராமர்கிட்ட சொன்னாராம், திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கோ, உனக்கு காட்டில் காப்பாற்றுவார், வழி துணைக்கு நினச்சிக்கோ, அவரோட எப்போவுமே அவர் கும்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு துண்ணூறு வச்சாங்களாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னோடய சார் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அப்போ ஷேர் பண்ணி முடிச்சோடனே அவர் முடிக்க போகிற அந்த டைமில் இன்னொரு மயில் பார்க்குறேன். ஸோ பாருங்கள், ஆரம்பிக்கும் போது ஒரு மயில் பார்க்குறேன், முடிக்கும்போது ஒரு மயில் பார்க்குறேன், கையில் சுவாமியோட தலை வரலாறு புக்கு. ஸோ எப்படி இந்த ஒரு 3 விஷயத்தையும் நீங்கள் உங்களோட விஷுவலைசேஷனுக்கே விட்டுறேன். ஸோ நினச்சி பார்த்தாவே ஒரு கூஸ் பம்ப் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்லி முடிச்சோடனே ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆகிடுச்சு. ஃபோனை கூட கட் பண்ணல, சிக்னல் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் மயில் எதாவது வருதா அப்படின்னு தேடி பார்த்தேன். எங்கன்னா ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு மயிலும் வரல. ஸோ இது ஒரு அற்புதமாக நடந்துச்சு. இதுதான் அற்புதமானு கேட்டிங்கன்னா இது இல்லை. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் எனக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள். அன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து குமரன் குன்றம் கோயில், சென்னையில் வந்து குரோம்பேட்குள்ளே குமரன் குன்றம் கோயில் இருக்கும். ஹசினாபுரம் அதாவது குரோம்பேட்லேருந்து ஹசினாபுரம் மொழியில் குமரன் குன்றம். அந்த கோயில் எனக்கு எப்போதுமே ஒரு பிடிச்ச இஷ்டமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எதுன்னு கேட்டால், எனக்கு கண்ணை மூடிட்டு சுவாமிநாத சுவாமி, ஒன்று சுவாமிமலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குமரன் குன்றம் கோயில்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சுவாமிநாத சுவாமி தான். அது ஏன்லாம் எனக்கு கேட்காதீங்க. என்னோட லைஃப்பில் நடந்த அத்தனை நல்ல விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு. அதை போக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதை பார்க்கணும் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி போகும்போது என்னோடய நண்பர் பிரசன்னா, அவரோட வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணி அவரும் என்னோட வந்திருந்தார். அவர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா நான் போகும்போது எப்படியும் வந்து மத்தியானம் நேரம் நிறைய சாத்திடுவாங்க இல்லையா, அதனால சாயங்காலம் தான் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். பிரசன்னாவும் வரேன்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி காலையிலே பார்த்தலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரீச் ஆகும்போது அந்த பாம்பன் சுவாமிகள் சன்னதி மதியானம் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன வருஷம், என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணோன்னா, நான் என்னோடய நண்பர் எல்லாம் சேர்ந்து மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:15 ஒரு 4:30 மணி போல் பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நண்பர் வந்து குமரன் குன்றம் கோயில் போயிட்டு அப்புறம் என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதா சொன்னார். ஏன்னா எனக்கு இண்டிகோ ஃப்ளைட் நைட்டு 9:30 ஆகுது. ஸோ 9:30க்கு தான். ஸோ 7:30க்குள்ளே நம்ம ஏர்போர்ட்டில் இருந்தால் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கால்குலேஷனில் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் இந்த சுச்சுவேஷன் நினச்சிக்கங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன், ஒரு 7:30க்குள்ளே ரீச் ஆகணுங்கிறது தான். நான் குமரன் குன்றம் கோயில் போயிட்டு அங்கே போய் நல்ல மேலே முருகன் நல்லா திவ்ய தரிசனம் பார்த்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்துட்டு சோமசுந்தரர் பார்த்துட்டு என்னோடய நண்பர்கிட்ட சொல்கிறேன், நான் எப்போதுமே கோயில் வந்தேன் அப்படின்னா, முருகன் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னா கந்த சஷ்டி படிக்காமல் வர மாட்டேன். அதுவும் எஸ்பெஷலி நான் ஒவ்வொரு தடவையும் நானும் எனது மனைவியும் பார்த்திங்க அப்படின்னா குமரன் குன்றம் கோயில் போது கந்த சஷ்டி படிக்காமல் வந்ததில்லை. என்னோடய ட்வின்ஸில் வந்து ஒரு பையன் பிறந்ததே அது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ட்வின்ஸில் ஒரு மேஜிக் நடந்துச்சு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்படி அந்த கோயில் போகும்போது
கந்தசஷ்டி படிச்சுட்டு முடிச்சுட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த பாடல்களை முருகனோட பாடலாம் பாடி முடிச்சுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட நான் ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட் போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குரோம்பேட்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் கிண்டி போகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட் இந்த பிரிட்ஜு 2 பிரியும் இல்லையா, அது பிரியறதுக்கு ஒரு 200 மீட்டர்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னோட மனைவிட்டேருந்து ஒரு கால் வருது, என்னோட மதர்நிலைட்ட வந்தும் கால் வருது. என்னடா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இதுமாதிரி பெரிய பொண்ணுக்கு லீவ் விட்டாச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் என்னோடய மனைவிட்ட நான் ஊரில் இருக்கும்போது சொல்லிட்டு வந்தேன், ரக்ஷாவும் என் கூட வந்தால் நல்லா இருக்குமே அப்படி. ஏன்னா என்னோடய மனைவி தான் திருப்பி போய் அலையிற மாதிரி இருக்கும், காஸ்ட்டு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. என்னோடய மனைவி வந்திருக்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷன் லைக் கத்தாருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க தான் போய் அழைச்சிட்டு வரணும். இப்படியும் என்னோடய ஃபேமிலியே ஒரு இடியாப்பச்சிகள் மாரி நான் இருக்கும்போது கத்தாரில் இருக்கும்போது அவங்க இல்லை, அவங்க வரும்போது நான் இந்தியா ரீயூனியன் போயிட்டேன். ஸோ ரீயூனியன் போகும்போது மறுபடியும் நான் கத்தார் வரும்போது என் மனைவி அந்த என்னோட பெரிய குழந்தையோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எக்ஸ்பயர்ட் ஆகும்போது அவங்க கூட்டிகிட்டு வரணும். இப்படி நிறைய சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு அது மிகப்பெரிய அற்புதமாக தெரிஞ்சிச்சு. நான் ஆனால் சென்னைக்கு வந்துட்டேன், இருந்தாலும் என்னோடய குழந்தைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு எல்லை கடந்த சந்தோஷம். ஏன்னா எனக்கு அதுதான் தேவை. அன்னைக்கு தேவைக்கு பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு என்னோட கத்தாருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சது முருகன். எனக்கு குமரன் குன்றம் முருகன் அருளால் அன்னைக்கு அந்த மேஜிக் நடந்துச்சு. உடனே என் நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு யூட்டர்ன் போட்டு நான் மறுபடியும் கிளாம்பாக்கம் ஏர்போர்ட் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு பஸ் ஏறி போயிட்டேன் திருவையாருக்கு. ஸோ இன்கேஸ் நான் குமரன் குன்றம் போகாமல் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, ஏர்போர்ட்டில் போயிட்டு நான் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வெளில வரது கஷ்டம். டிக்கெட் வாங்கிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுன்னா கண்டிப்பாக வர முடியாது. இன்கேஸ் நான் கந்தசஷ்டி படிக்காமல் அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்காமல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் கூட அதுக்கு வெளியில் வரதுக்கு நான் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் முருகன் அருளால் ஒரு 20 மினிட்ஸ் டிலேவால் 20 மினிட்ஸ் டிலேன்னு சொல்கிறதுக்கு விட கந்தசஷ்டி படித்ததுனால அப்படின்னு கூட சொல்லலாம், குமரன் குன்றம் கோயில் போனதுனாலன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது எனக்கு மறக்க முடியாத ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கே அது கூஸ் பம்பாக இருந்துச்சு அன்றைக்கி. அது அந்த நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. முருகன் கடைசி நிமிஷத்தில் கூட ஏன் இந்த ஏர்போர்ட் போகிற நிமிஷத்தில் அந்த லீவுன்னு எனக்கு காது படக்கு சொல்லணும். ஸ்கூல் போயிட்டு வரும்போது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே போயிருந்திருப்பேன். ஆனால் அந்த கோயில் போயிட்டு ஏர்போர்ட்டு போகிற நிமிஷத்தில் லாஸ்ட் மினிட் மேஜிக் நடக்கும்போது என்னால் வார்த்தையை விவரிக்க முடியல, அந்த அளவுக்கு நடந்துச்சு. இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கலவியல்ங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஏன் நமக்குள்ளே ஒரு கொஷின் கேட்கணும். நம்ம இந்து மதம் சொல்லும்போது கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையும் ஒரு காவியும் கோடு அடிச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். எதுக்காக அப்படி அடிக்கணும்? அப்புறம் ஏன் கோயிலுக்குள்ளே இருக்க அந்த மூலவர் இருக்கார்ல, அது ஏன் கருவறைன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கணும் இல்லையா நம்ம ஒரு ஆன்மீகத்தில்? அது கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வெள்ளை அணுக்கள், அதாவது ஆண்கள் தேர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா வெள்ளை அணுக்கள், பெண்கள் தேர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா சிவப்பணுக்கள். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை உருவாக்கும். அந்த குழந்தை எங்கே இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கருவறையில் இருக்கும். இது குழந்தைன்னு சொல்லக்கூடாது, பிரம்மம், பரபிரம்மம் சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அதேமாதிரி தான் ஒரு கோயிலில் இது வெள்ளையும் சிவப்பணுக்களும் சேர்ந்ததுனால தான் காவி அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க மூலவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பரபிரம்மம். அவர் ஆணும் கிடையாது, ஒரு பெண்ணும் கிடையாது, ஒரு சக்தி. அந்த சக்தி பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் கருவறைன்றார். அவ்வளோ ஒரு புனிதமான இடம். தாயின் கருவறை எந்த அளவுக்கு புனிதமாக இருக்குமோ அதே போலத்தான் கோயிலும் கருவறையும் ரொம்ப புனிதமான, அதை நம்ம புனிதமாக பாதுகாக்கணும். இதுதான் அந்த விஷயம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவறைன்னு சொன்னனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கருவறையில் அதை ஒரு தாயோட கருவறையில் இருக்கும்போது அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்படி ஆணாகவும் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆணாக டிசிஷன் எடுக்கணும், இல்லை பெண்ணாக டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு ஆணை தேடி அலைய ஆரம்பிக்கணும். அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பரபிரம்மம் அந்த பிண்டமாக மாறி அது ஒரு ஆண் என்றால் பெண்ணை தேடி அலையும், பெண் என்றால் ஆணை தேடியும். இது எது வரைக்கும் அலையும் பார்த்திங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடி கல்யாணம் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நைட், இந்த சிற்றின்பம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிற்றின்பம் அடைகிற வரைக்கும் அது தேடிகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் 2 பேரும் சேரும்போது
இது வரைக்கும் நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க, இன்னையிலேருந்து சாந்தி அடைங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் நைட் என்ன சொல்லுவாங்க, சாந்தி முகூர்த்தம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் அலைஞ்சது போதும், இன்று முதல் நீங்கள் சாந்தி அடைங்க அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்றின்பம் அடைகிறது சாந்தி அடைகிறதுன்னு சொல்கிறது, அது சாந்தி முகூர்த்தம் சொல்லுவாங்க. இங்கே ஏன்ப்பா சிற்றின்பம் சொல்கிறாங்க? அப்போ சிற்றின்பம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு வாழ்க்கையில் 2 நிமிஷம் ஒரு ஆசைக்காக என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய தேடல் அலைஞ்சிட்ருப்போம் இல்லையா, அதனால தான் சிற்றின்பம். பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், அந்த குழந்தை உருவாகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் தேவைப்படும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து விந்தணுக்கள் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான் தேவைப்படும். அது சிற்றின்பம். அப்போ பேரின்பம் பார்த்திங்கன்னா கடவுளை அடைகிறது தான். அதுக்கு தான் நம்ம நிறைய தேடிகிட்டே இருக்கணும். அதில் இருக்கும் அன்பு, அதில் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் போய் தேடலை ஆரம்பிக்கும் போது தான் அதில் இருக்க பேரின்பம் நம்ம புரியும். ஓகே, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா? அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்தறிந்த பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்குல அரசிலை தடவியும் இரு தோளும். அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்தறிந்த பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்குல அரசிலை தடவியும் இரு தோளும். அனைத்து மங்கையின் அடிதோறும் நகம் எழ உதட்டை மென்று வல் இடுகுறிகளும் இட அடிக்களம் தனில் மயில் குயில் புறவு என மிகவாய். அனைத்து மங்கையின் அடிதோறும் நகம் எழ உதட்டை மென்று வல் இடுகுறிகளும் இட அடிக்களம் தனில் மயில் குயில் புறவு என மிகவாய். வாய்விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகு என உருகியே சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு பலம் ஒரு கையின் கனி நிகர் என இளகிய முளை மேல். வாய்விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகு என உருகிய சிரத்தை மெஞ்சிடும் அனுபவம் ஒரு பலம் ஒரு கையின் கனி நிகர் என இளகிய முளை மேல். வீழ்ந்து உரு கலங்கிய மெய் உருகிட அமுது உகு பெருத்த உந்தியின் முழுகி மெய் உணர்வு அற உழைத்திடும் கன கலவியை மகிழ்வது தவிர்வேனோ. வீழ்ந்து உரு கலங்கிய மெய் உருகிட அமுது உகு பெருத்த உந்தியின் முழுகிய மெய் உணர்வு அற உழைத்திடும் கன கலவியை மகிழ்வது தவிர்வேனோ. இருக்கு மந்திரம் 7 வகை முனிபெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்த இங்கிதம் இழகிய அருமுக எழில்வேல் என்று. இருக்கு மந்திரம் 7 வகை முனிபெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்த இங்கிதம் இழகிய அருமுக எழில்வேல் என்று. இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயமிசை புனைவோனே. இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயமிசை புனைவோனே. செருக்கும் அம்பலமிசைதனில் அடிவுற நடித்த சங்கரர் வழி வழி அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர். செருக்கும் அம்பலமிசைதனில் அடிவுற நடித்த சங்கரர் வழி வழி அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர். திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களிந்திரம் என வெறு பெரியவ திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே.
திருக்குழந்தையும் என அவர் வழிபடு. குருக்களிந்திரம் என வரு பெரியவ. திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. பாடலோட அர்த்தம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பாடல் வந்து காம உணர்வோடு பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது நமக்கு மட்டும் இல்லை, அவருக்கு இருந்ததாகவும் சொல்கிறாரு. இதெல்லாம் விட்டொழிந்து நான் எப்படி முருகா உன்னை நான் வந்து கும்பிட போகிறேன், உன்னோட அருள் பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போது பாடலோட அர்த்தத்துக்கு போகலாம். அருமை வாய்ந்த மங்கையர்களின் மலர் போன்ற அடிகளை வருடியும் பிடித்தும், அதாவது மங்கையரோட கால் எப்படி இருக்குன்னா மலர் போல் இருக்கான், மறுபடியும் அவர்களுடைய கருத்தை அறிந்த பின்பு அறையில் உள்ள உடைகளை அவிழ்த்தும், அவர்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதா சொல்கிறாரு. அங்குள்ள அரசியலை அவர்களோட உடம்பை வந்து ஒவ்வொரு பாகமாக தடவியும் அவர் தம் தோளிற்களில் பொருந்தி அனைத்தும் அங்கையின் அடிப்பாக தோன்றும் நகைக்கீரை எழ உதட்டை மென்று பற்களால் குறிகள் இட அடி நெஞ்சில் நின்றும் மயில் குயில் புறா போன்று மிக வாய்விட்டு ஒளி எழ உருக்க வல்ல நெருப்பிலிட்ட மெழுகு போல உருகிய ஊக்கம் மிக்க அனுபவத்தால் வருகின்ற பயன்களை பெற கையில் உள்ள பழம் போல விளங்கிய முளைமேல் வீழ்ந்து உருவம் கலங்கி உடல் உருக அமுதம் பெருத்த உந்தி அது தடத்தில் மெழுகி மெய்யுணர்வு அற்று போகும் வண்ணம் உழைக்கின்ற பெருத்த கலவி இன்பத்தில் மகிழ்வதை விட்டொழியோன்னு அப்படின்றாரு. அதாவது அவங்க உடம்பை அவ்வளோ வர்ணிச்சுட்டு நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுவோமோ அதையெல்லாம் விட்டுட்டு இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேனோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த லைனில் தான் அவர் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். வேத மந்திரங்களை 7 வகை முவர்த்தங்களும் சப்த ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவனே, சரவண பவனே, குகனே, இதம் தரும் இங்கிதம் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறுமுகம் கொண்ட அழகிய வேலே என்று அமைத்து இலக்கணங்கள் பொருந்த இயற்றமிழாலும் இசைத்தமிழாலும் விரித்துரைக்கும் அழகிய பல மதுரமிக்க கவிகளாக இயற்றப்பட்ட செந்தமிழை வகை வகையாக திருப்புயத்தில் மாலையாக அணிந்தவனே. பாருங்கள், அதாவது இலக்கணங்கள் இயற்றமிழாலும் இசைத்தமிழாலும் விரைவிரைத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தமிழில் என்னென்ன விஷயத்தில் வந்து மாலையாக அணிந்தவனேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா களிப்புடன் திரு அம்பலத்தில் மீது அசைந்து கூத்து ஆடும் சங்கரரும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நடராஜர் எப்படி ஆடுவாருங்கிறது. அதுதான் அம்பலத்தில் மீது அசைந்து ஆடும் சங்கரரும் தமக்கு வழி அடியவராம் மாணிக்கவாசகர் தான் இங்கே சொல்கிறார். மாணிக்கவாசகருக்கு பெருந்துறையில் திருக்குறுந்த மரத்து அடியில் அருள் பெறும் வண்ணம் அருள் செய்த குருநாதரும் ஆகிய சிவபிரானது திருக்குழந்தை என்ற நிலையிலும் அந்த சிவபிரானே வழிபட்டு நிற்கும் குருமூர்த்தி என்னும் பெருநிலையிலும் எழுந்தருளிய பெரியவனே, திருப்பரங்குன்றத்தில் உரைகின்ற சரவணமூர்த்தியே பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த பாடலுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் அடுத்த திருப்புகளில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.